அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 26 காளைகளை அடக்கிய அபிசித்தர் முதலிடம். முதல்வர் ஸ்டாலின் சார்பில் கார் பரிசளிக்கப்பட்டது. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் 2024 வரை நீட்டிப்பு. டெல்லியில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அமித்ஷா அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களின் அரசு வேலை கோரிக்கை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என உதயநிதி பதில். காணும் பொங்கல் கொண்டாட்டம். பீச், கோயில், சுற்றுலா மையங்களில் குடும்பத்துடன் குவிந்த மக்கள். காணும் பொங்கல் கொண்டாட குடும்பத்துடன் ஒகேனக்கலில் குவிந்த மக்கள் பரிசல் சவாரி செய்தும் அருவியில் குளித்து விளையாடியும் பொழுதை கழித்தனர். புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கையில் நடந்த மஞ்சு விரட்டு. காளைமுட்டி பார்வையாளர் உட்பட 2 பேர் பலி. ராகுலை ஓடி வந்து கட்டிப்பிடித்த இளைஞர். பஞ்சாப் நடைபயணத்தில் பரபரப்பு. காஷ்மீர் உள்ளிட்ட விஷயங்களை நியாயமான முறையில் பேசி தீர்க்க பாகிஸ்தான் விருப்பம். இந்தியாவுடன் போரே வேண்டாம், ஏற்கனவே பட்டது போதும் என்கிறார் பிரதமர் ஷபாஸ் ஷரீப். ஜம்மு காஷ்மீரில் காரில் வந்த 2 பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு. பதிலடி கொடுத்த பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கோவிலூர் மடாலை ஆதீனம் 82 வயதில் முக்தியடைந்தார். அபிஷேக ஆராதனையுடன் நாளை சித்தி செய்யப்படும். நெல்லையில் 2 கொல்ல நாட்டு வெடிகுண்டு வீச்சு. நடுரோட்டில் அரிவாளுடன் விரட்டிய கும்பல். போலீசை கண்டதும் ஓட்டம். இனி விரிவான செய்திகள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 26 காளைகளை அடக்கிய அபிசித்தருக்கு முதல்வர் ஸ்டாலின் சார்பில் கார் பரிசளிக்கப்பட்டது. மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெற்றது. அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். 10 சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. மொத்தம் 823 காளைகள் களமிறக்கப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர். மானாமதுரை பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் 26 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். முதல்வர் ஸ்டாலின் சார்பில் அவருக்கு கார் பரிசளிக்கப்பட்டது. சிவகங்கை ஏனாதியை சேர்ந்த அஜய் 20 காளைகளை அடக்கி 2வது இடம் பிடித்தார். உதயநிதி சார்பில் அவருக்கு பைக் பரிசளிக்கப்பட்டது. 12 காளைகளை அடக்கி அலங்காநல்லூர் ரஞ்சித் 3ஆம் இடம் பிடித்தார். புதுக்கோட்டையை சேர்ந்த தமிழ்செல்வன் என்பவரின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலை கோரிக்கை தொடர்பாக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என உதயநிதி கூறினார். பாலமேடு ஜல்லிக்கட்டில் இறந்த மாடுபிடி வீரரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது தொடர்பாக முதல்வர் அறிவிப்பார் என்று உதயநிதி கூறினார். விளையாட்டுத்துறை அமைச்சராக நீங்க பொறுப்பேற்ற பண்ணி வரீங்க. இப்ப ஜல்லிக்கட்டு வீரர்கள் தொடர்ந்து இந்த அரசு வேலைகள் பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. அரசு கொண்டு முதலமைச்சர் சொல்லி பரிசீலனை செஞ்ச நடவடிக்கை முதலமைச்சர் அறிவிப்பாருங்க. காணும் பொங்கலையொட்டி பீச், கோவில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. காணும் பொங்கல் அன்று மக்கள் குடும்பத்துடன் சுற்றுலா மையங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பது வழக்கம். சென்னை பீச்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். வண்டலூர் பூங்காவில் குழந்தைகளுடன் மக்கள் குடும்பமாக வன விலங்குகளை கண்டு மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். குடும்பத்துடன் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குடும்பத்துடன் பீச்சில் அமர்ந்து வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள சுற்றுலா தலமான அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது.
கும்பக்கரை அருவியிலும் டூரிஸ்டுகள் கூட்டம் களை கட்டியது. சாத்தனூர் அணையில் காணும் பொங்கலை கொண்டாட ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் வந்திருந்தனர். முட்டுக்காடு முக்கொம்பு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூடி காணும் பொங்கலை கொண்டாடினர். திருச்சி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் முக்கொம்பு சுற்றுலா தலத்தில் காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். முக்கொம்பு பூங்காவில் குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடி பொழுதை மகிழ்ச்சியாக கழித்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் முக்கொம்பு அணையில் குளிக்க போலீசார் தடை விதித்தனர். அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. லீவ்ல என்ஜாய் பண்ற ஒரு இதா இருக்கு. நிறைய ரைட்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தண்ணி நிறைய ஓடுது. முன்னாடி தண்ணியெல்லாம் ரொம்ப இல்லை, இப்போ நிறைய ஓடுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி. சென்னை முட்டுக்காடு படகு குழாமில் காணும் பொங்கலை கொண்டாட டூரிஸ்டுகள் கூட்டம் அலைமோதியது. விசைப்படகு, அதிவேக விசைப்படகு, வாட்டர் ஸ்கூட்டர் போன்றவற்றில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆசம், நைஸ் டு விசிட் திஸ் பிளேஸ். இந்த வாட்டி நல்லா காணும் பொங்கல் நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்குது, நல்லா சூப்பரா இருக்குது. நாங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். இதான் நல்லா சூப்பரா இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இதாகவும் இருக்குது. சூப்பரா இருந்தது, சூப்பர் என்ஜாய்மெண்டா இருந்தது. சூப்பரா கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப ப்ரொடெக்டர்னஸும் இருந்தது. தேங்க்யூ. தமிழகத்தில் மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உதடு மற்றும் அன்னப்பிளவு நோய் அவசர சிகிச்சை பிரிவை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். WHO மருத்துவர்கள் ஒருவேளை இந்த பாதிப்பும் அதற்கு காரணமாக இருக்குமோ என்கின்ற வகையில் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் தான் அது சொல்ல முடியும். ஆனாலும் இப்போ எங்களை போன்றவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக இந்த இறப்புகளுக்கு போகிற போது அங்கே சொல்லப்படுகிற செய்திகள் அதிர்ச்சியாகவே இருக்கிறது. 40 வயது 35 வயது இளைஞர்களுக்கெல்லாம் கூட இந்த மாரடைப்பு வருகிறது. எனவே தான் பொதுவாகவே இந்த ஆராய்ச்சி செய்து முடிவை அறிவிப்பது என்பது பிறகு இருந்தாலும் இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி அவசியமான ஒன்று. பாஜக தலைவர் JB நட்டாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் கட்சித் தலைவர் JB நட்டா தலைமையில் நடைபெற்றது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். 9 மாநில சட்டசபை தேர்தல் மற்றும் பார்லிமெண்ட் தேர்தல் பற்றி விவாதிக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது தேசிய தலைவர் JB நட்டாவின் பதவிக்காலம் 2024 ஜூன் வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்தார். காணும் பொங்கலையொட்டி ஒகேனக்கலில் மக்கள் குடும்பத்துடன் வந்து பொழுதை கழித்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு ஒகேனக்கலில் 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்தனர். முதலை பண்ணை, சிறுவர் பூங்கா, தொங்கு பாலம் பகுதியில் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. குடும்பத்துடன் பரிசல் சவாரி செய்து மகிழ்ந்தனர். மெயின் அருவி மற்றும் காவிரி ஆற்றில் குளித்து விளையாடி மகிழ்ந்தனர். ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற அருணாச்சலேஸ்வரரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் திருவூடல் விழா நேற்று இரவு நடந்தது. அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் சென்று பிரிங்கி மகரிஷிக்கு காட்சி. புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ஜல்லிக்கட்டில் காளை முட்டி 2 பேர் பலியாகினர். புதுக்கோட்டை திருமயம் அருகே ராயபுரத்தில் மஞ்சுவிரட்டு நடந்தது. புதுவையில் கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதான கணேசன் காளையை அடக்க முயன்றார். காளை முட்டி தூக்கி வீசியது. குடல் சரிந்து ஸ்பாட்டிலேயே இறந்தார். தற்காலிகமாக போட்டி நிறுத்தப்பட்டது. சிவகங்கை சிராவையில் மஞ்சுவிரட்டு போட்டியில் பார்வையாளர் பூமிநாதன் மாடு முட்டி இறந்தார். அவருக்கு வயது 60. மதுரை அருகே சுக்காம்பட்டியைச் சேர்ந்தவர். புதுச்சேரி குயிலாப்பாளையத்தில் மஞ்சுவிரட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஆரோவில் அருகே உள்ள குயிலாப்பாளையத்தில் மஞ்சுவிரட்டு நடந்தது. சீறிப்பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் உற்சாகத்துடன் விரட்டிச் சென்றனர். விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த காய்கறிகளை சூறை விட்டு மகிழ்ந்தனர். வெளிநாட்டினர் சிலர் வேட்டி சட்டை மற்றும் சேலை உடுத்தி நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்.
பஞ்சாபில் நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுலை திடீரென கட்டிப்பிடித்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டுள்ள ராகுல் இப்போது பஞ்சாபில் நடைப்பயணத்தை தொடர்கிறார். ஹோசியார்பூரில் ராகுல் நடைப்பயணம் சென்றார். திடீரென ஒருவர் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடித்தார். அதிர்ந்துவிட்டார் ராகுல். கட்சியினர் அவரை உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கட்டிப்பிடித்த இளைஞரிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். இளைஞரின் கட்டிப்பிடி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சினைகளை இந்தியாவுடன் பேச்சு மூலம் தீர்க்க விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வால் மக்கள் தவிக்கின்றனர். இந்த இக்கட்டான நேரத்தில் கடந்த கால தவறுகளை பாகிஸ்தான் உணர்ந்துவிட்டதாக அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். அமீரக டிவிக்கு அவர் பேட்டியளித்தார். இந்தியாவுடன் 3 போர் செய்தோம், எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் நாட்டின் வளம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பைத்தான் இழந்தோம். இதெல்லாம் தவறு என்று இப்போது பாடம் கற்றுக்கொண்டோம். அமைதியாக இருந்து எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம். இந்தியாவுடன் சண்டை போட விரும்பவில்லை. இரு நாடுகளும் அணு ஆயுத நாடுகள்தான். ஆனால் அதை பயன்படுத்தினால் மக்கள்தான் அழிவர். அந்த நிலை வேண்டாம். காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளிலும் மோடியுடன் நியாயமான முறையில் பேச்சு நடத்த விரும்புகிறோம் என்று பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். காஷ்மீரில் காரில் வந்த 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் பட்கம் கோட் அருகே போலீஸ் பாதுகாப்பு படையினர் வாகன சோதனை நடத்தினர். அந்த வழியாக சென்ற காரை நிறுத்தியபோது உள்ளே இருந்தவர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். காரில் இருந்த 2 பேரும் கொல்லப்பட்டனர். அவர்கள் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த அர்ஃபாஸ் மீர் ஷாகித் ஷேக் என்பதும் சமீபத்தில் நடந்த என்கவுண்டரில் தப்பியவர்கள் என்பதும் தெரிந்தது. நெல்லையில் நாட்டு வெடிகுண்டு வீசி 2 கொல்ல முயன்ற கும்பல் போலீஸை கண்டதும் தப்பி ஓடியது. திருநெல்வேலி நகரைச் சேர்ந்தவர் ஐயப்பன். உறவினர் கலைச்செல்வனுடன் குற்றாலம் ரோட்டில் சிசி சர்ச் எதிரே உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றார். ஹோட்டல் முன் நின்று பேசிக் கொண்டிருந்தபோது காரில் வந்த கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியது. ஐயப்பன் கலைச்செல்வன் அருகே விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. 2 பேரும் ஓட்டம் பிடித்தனர். காரில் இருந்து இறங்கிய கும்பல் அரிவாளுடன் அவர்களை துரத்தியது. அவர்களிடமிருந்து தப்பித்த 2 பேரும் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சம் புகுந்தனர். அந்த கும்பல் திரும்பிச் சென்றது. வெடிகுண்டு வீசப்பட்ட இடத்திற்கு சென்ற போலீஸ் தடய அறிவியல் நிபுணர்களை வைத்து சோதித்தனர். முன்பகை காரணமாக கொலை முயற்சி சம்பவம் நடந்ததாக போலீசார் கூறினர். விசாரணை நடக்கிறது. நீலகிரியில் இரவில் உறைபனி கொட்டும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவையில் 21ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை மையம் கூறியது. உள் மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறையும். அதிகாலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும். நீலகிரியில் இரவில் உறைபனி நிலவும். சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி, குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும். கோவிலூர் மாடலய ஆதீனம் மேயப்ப ஞானதேசிக சுவாமிகள் 82வது வயதில் முக்தி அடைந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூர் ஆதீன மடாலயம் உள்ளது. ஆதீனத்தின் 13வது பட்டம் மெய்யப்ப ஞானதேசிக சுவாமிகள் முக்தி அடைந்தார். அவருக்கு வயது 82. நாளை மதியம் 12 மணிக்கு அபிஷேக ஆராதனை செய்து சித்தி செய்யப்படும். வரும் 26ஆம் தேதி மோட்ச தீபம் ஏற்றப்படும் என்று கோவிலூர் மடாலயம் தெரிவித்துள்ளது. ஒற்றுமையாக இருப்போம் என்று எம்ஜிஆர் பிறந்தநாளில் OPS அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி அதிமுக அலுவலகத்தில் அவரது போட்டோவுக்கு இடைக்கால பொதுச் செயலர் பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கலங்கரை விளக்கமாக இருந்து தமிழகத்தை கரை சேர்த்த காவிய தலைவரின் பிறந்த நாளில் தமிழகத்தில் தீய சக்திகளை வேரோடு ஒழித்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க உறுதியேற்போம் என ட்வீட் செய்துள்ளார். அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு பன்னீர்செல்வம் மாலையிட்டு மரியாதை செலுத்தினார். ஒற்றுமையாக இருக்க அழைப்பு விடுத்து ட்வீட் செய்தார். பல சரித்திர திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் மனதில் நீங்காது வாழும் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவரது வழியில் ஒற்றுமையாய் செயல்படுவோம் என அழைப்பு விடுத்துள்ளார். கொளப்பாக்கத்தில் விமானங்கள் தரையிறங்க இடையூறாக உள்ள கட்டிடங்களின் உயரத்தை குறைக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை ஏர்போர்ட்டின் 2வது ரன்வே திறக்கப்பட்டு 12 ஆண்டுகள் ஆகின்றன. ஏர்போர்ட் அருகே கொளப்பாக்கத்தில் உள்ள உயரமான கட்டிடங்கள் விமானங்கள் தரையிறங்க இடையூறாக இருப்பதாக கூறப்படுகிறது. வரையறுக்கப்பட்ட அளவை விட உயரமாக உள்ள 140 கட்டிடங்களை இடித்து உயரத்தை குறைக்க இந்திய ஏர்போர்ட் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்படுவதற்கு முன்பே 30 மீட்டர் உயர கட்டிடங்களுக்கு CMDA அனுமதி வழங்கியிருந்தது.
அவை 20 மீட்டர் உயரம் வரையில் மட்டுமே இருக்க வேண்டும் என தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெம்போவில் கேரளாவுக்கு 1 டன் கஞ்சா கடத்தி சென்ற